அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில கும்பம் ராசிக்கு பிப்ரவரி மாதம் 2025 எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம். கும்பராசியை பொறுத்தவரையிலும் ஜென்மசனி, இந்த ஜென்மசனியால எங்கே செல்லும் இந்த பாதை அப்படின்ற மாதிரிதான் வாழ்க்கை போயிட்டு இருந்திருக்கும். கடந்த 2.5 வருஷம், அதுக்கு முன்னாடி ஒரு 2.5 வருஷம், மொத்தம் 5 வருஷமா கும்பராசிக்கு மீள முடியாத சோகங்கள். மீண்டுடுமா அப்படின்ற நம்பிக்கையே போயிடுச்சு சுத்தமா. நல்லதே சொன்னா கூட அல்லது நல்லதே கேட்டா கூட அதை நம்புறதுக்கு தயாரா இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு ஏமாற்றங்கள். பாக்குறவங்க கிட்டலாம் ஏமாந்தாச்சு. மனதையோ பணத்தையோ ஏமாந்து கடந்த காலத்துல அலைகழிப்புகளோடு வாழ்ந்து வந்த காலம்தான். இதெல்லாம் ஒரு முடிவுக்கு வருமா அப்படின்னா அவங்களுடைய சுய ஜாதகத்தின்படிதான் இதை நான் தெளிவா சொல்ல முடியும். பொது பலனா சில விஷயங்கள்லாம் நாம கவனமா இருக்கலாம், சில விஷயங்கள் துணிந்து செயல்படலாம் என்பதை பற்றி சொல்றதுதான் இந்த கோச்சார பொது பலன் என்பது கும்பராசிக்கு. இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்தவரையிலும் இந்த எங்கே செல்லும் பாதை என்ற திங்கிங்லாம் கொஞ்சம் குறையும். ஏன்னா சில முடிவுகள் நீங்க திட்டவட்டமா எடுக்க போறீங்க. இதுதான் பாதை, இதுதான் பயணம் என்ற முடிவுக்கு வரக்கூடிய நேரம் வந்துருச்சு. ஏன்னா பாக்கியாதிபதியாகவும் 4ஆம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்துல சில மாற்றங்களை கண்டிப்பாக இனி வரும் காலங்களில் சந்திப்பீர்கள். அதை பத்தி நம்ம டீட்டெயிலா இந்த பதிவுல பார்க்க போறோம். சூரியன் மாதத்தோட முதல் 13 நாள் ராசிக்கு 12ஆம் பாவகத்துல புதனோடு சேர்ந்திருக்கிறார். புதனும் இருக்கிறார். 5 குறிவன் 12ஆம் பாவகத்துல. 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் 6ஆம் இடத்துல இருந்த செவ்வாய் 5ஆம் இடத்துக்கு வந்துருது. இடத்துல ஏப்ரல் வரலும் இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னாக்க அந்த வகையில சில பேருக்குலாம் நிறைய அலைச்சல்கள், பயணங்கள் நிறையவே இருந்துட்டு இருக்கும். டிராவல் பண்ற மாதிரி இருக்கும், தூக்கம் கட்டு வேலை பார்க்குற மாதிரி இருக்கும், ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா பெனிஃபிட்ஸ் வருமானா கண்டிப்பாக வரும். ஏன்னா சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு உழைச்ச அளவுக்கு பணம் வரும். ஓன் பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு ஆர்டர்கள்லாம் வரும், ஒப்பந்தங்கள் சைன் ஆகும், அதன் மூலம் பணமும் வரும். ஆனா தூக்கம் கட்டு வேலை பார்க்குற மாதிரி இருக்கும், ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். குடும்பத்தை விட்டு சில பேர்ல கொஞ்சம் பிரிஞ்சு வேலையிலே கான்சென்ட்ரேட் பண்ற மாதிரி இருக்கும். சில பேர் ஒரே வீட்டுல இருந்தா கூட தாம்பத்திய சுகம் சரியாக கிடைக்காம மாதத்தோட முதல் பகுதியில கொஞ்சம் இருக்கும். அதே போல 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயை பொறுத்தவரையிலும் உடல் நலத்துல கொஞ்சம் அப்பப்போ ஹெல்த் இஷ்யூஸ் வரும். குறிப்பா பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உடல் நலத்துல பாதிப்பு ஏற்பட்டு நீங்கும். குறிப்பா அது வயிறு சம்பந்தமான பிரச்சனையா தான் அதிகமா இருக்கும். ஸ்கின் ப்ராப்ளம், வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். அப்ப நீங்க உணவு விஷயத்துல கவனமா இருங்க. இந்த 5ஆம் பாவகத்துல இருக்கக்கூடிய செவ்வாயால சில நேரங்களில் நீங்க விளையாட்டுத்தனமா எடுக்கக்கூடிய முடிவுகள் விபரீதமாக போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. இல்ல விளையாட்டுத்தனமா நீங்க ஏதாவது பேசிடுறீங்க, அவசரப்பட்டு பேசிடுறீங்கன்னா கூட இந்த உறவுகளோட சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், கருத்து வேறுபாடும் வரும். சில முயற்சிகள்ல தடை அதுக்கப்புறம் தான் சக்சஸ் ஆகும். ஏன்னா 3ஆம் அதிபதி தன் வீட்டுக்கு 3ஆம் வீடாக வரக்கூடிய 5ஆம் இடத்துல இருக்கும் போது இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்பட்டுதான் சக்சஸ் ஆகும். இந்த 12ஆம் பாவகத்துல சூரியன் இருக்கும்போது 7 குடிவன் 12ல இருக்கும்போது வாழ்க்கை துணைவருக்கு உடல்நலம் பாதிப்பு ஏற்பட்டு நீங்கும், அல்லது வாழ்க்கை துணைவருடன் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம். ஆனாலும் பெரிய அளவுக்கு பாதிப்பு வருமானா பெரிய அளவுக்கு பாதிப்புகள் வராது. சுக்கிரனை பொறுத்தவரையிலும் ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகுவோடு சேர்ந்து உச்சம் பெற்று இருக்கிறாரு. 2ஆம் அதிபதியாகவும் 11ஆம் அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் 4ஆம் பாவகத்திலிருந்து 10ஆம் இடத்தை பார்க்கும். அந்த வகையில வேலை விஷயமா எந்த பிரச்சனையும் இல்லை. தேவைக்கேற்ற பணம் உங்க கைக்கு வரும். வீடு, வாகனம், சொத்துக்கள் தொடர்பான ஆதாயங்கள் உண்டு. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் பூர்வீக சொத்துல சில வில்லங்கங்கள் இருக்கு, அந்த பூர்வீக சொத்து பிரச்சனை தீருமா அப்படின்னா இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் சாதகமான முடிவுகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதை விற்கிறதுனால ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. தந்தை வழி சொத்துக்கள், தந்தை வழி ஆதரவு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டு. குறிப்பா ராசிக்கு 2ஆம் இடத்துல 9 குறிவன் ராகுவோடு சேர்ந்து இருக்கும் போது எதிர்பாலினரால் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அல்லது எதிர்பாலினுடைய நட்பு, காதல் போன்றவையும் சில பேருக்குலாம் ஏற்படும் சொல்லியிருக்கிறார். அது மேக்சிமம் பாத்தீங்கன்னாக்க இந்த மாதத்தோட இறுதியிலிருந்து அதற்கான வாய்ப்புகள் உண்டு. சூரியன் ராசிக்கு 12ல இருந்து ராசிலேயே பிப்ரவரி 13ஆம் தேதியில இருந்து இருப்பாரு. பிப்ரவரி 10ஆம் தேதியில இருந்து புதனும் ராசிலேயே இருப்பாரு. ராசியில சூரியன் இருக்கிறாருன்னா கோபம், டென்ஷன், கொஞ்சம் மன அழுத்தம் இருக்கும். மற்றபடி பாத்தீங்கன்னா ராசியில இருக்கக்கூடிய சூரியன் 7ஆம் இடத்தை பார்க்குது, அதாவது தன் வீட்டையே பார்க்கும், சிம்மத்தையே. அந்த வகையில வாழ்க்கை துணைவரால் நேசிக்கப்படுவீர். எதிர்பாலினரால் வந்த துன்பங்கள் நீங்கும். மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க,
ஒரு அஃபேர்ல இருக்கீங்க, அல்லது திருமண வாழ்க்கையை கூட பாத்தீங்கன்னாக்க ஒரு நாள் போல் ஒரு நாள் இல்ல, ஒரு நாள் சண்டையும் ஒரு நாள் சமாதானமும் போயிட்டு இருக்கிற அந்த உறவு நிலை உங்களுக்கு மாதத்தோட பிற்பகுதியிலிருந்து மேக்சிமம் பெரிய அளவுக்கு பிரச்சனை இல்லாம போகும். வாகனத்தை மாத்திட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பும் சில பேருக்கு ஏற்படும். சில பேருக்கு வீடு மாற்றங்கள் ஏற்படும். சில பேருக்கு வேலையை பொறுத்தவரையிலும் இடமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. சில பேருக்கு அது ஒரு பாசிட்டிவான இடமாற்றமா இருக்கும். கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கீங்கன்னா ஒரு டிரான்ஸ்பர் கிடைச்சு ஒரு பாசிட்டிவான இடமாற்றத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்திலும் உண்டு. மேலும் புதிதாக வேலை தேடக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலையில எல்லாம் பெரிய பிரச்சனை இல்லை, வருமானம் வரும். இருக்கிற வேலையிலிருந்து உங்களுக்கு அஸ்யூஷுவல் இன்கம் வந்துகிட்டு தான் இருக்கும். அதுல எந்த விதமான தடையும் வராது. மேலதிகாரிகளுடைய டென்ஷன் டார்ச்சர்லாம் இந்த மாசத்தை பொறுத்தவரையிலும் பெருசா இல்லை. ஆனா நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. ஹார்ட் ஒர்க் பண்றதுனால மேலதிகாரிகளுடைய பாராட்டுகள் கூட உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் நிறைய பேருக்கு உண்டு. இதுல குறிப்பா சதயம் நட்சத்திரத்தை பத்தி சொல்லணும்னாக்க, சதயம் நட்சத்திரத்துக்கு பெரிய அளவுக்கு பிரச்சனை கிடையாது. மேக்சிமம் இந்த கோச்சார சனி பகவான் உங்க சதய ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து விலகிட்டார், பூரட்டாதியில தான் இருக்கிறார். அதனால உங்களுக்கு இருந்து வந்த மன அழுத்தம், டென்ஷன், குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எல்லாம் இனிமேல் முடிவுகள் தெரிய வரும். திருமண வாழ்க்கையில சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கீங்க. திருமண வாழ்க்கை சம்பந்தமாக ஏற்கனவே நம்ம அந்த வீடியோக்குள்ள கூட சொல்லியிருக்கிறேன். அந்த பிரச்சனைகள் நீங்கும். வாழ்க்கை துணைவரை பிரிந்திருக்கிறவர்கள், குறிப்பா தற்காலிகமாக பிரிஞ்சிருக்கிறவங்க சேர்றதுக்கான முயற்சிகள்லாம் தாராளமா ஈடுபடலாம். ஏதோ ஒரு வகையில அஃபெக்ஷன், அட்ராக்ஷன் கண்டிப்பாக வாழ்க்கை துணைவர்கிட்ட ஏற்படும். அல்லது அவங்களை சந்திக்கவோ பேசவோ வாய்ப்புகள் ஏற்படும். சப்போஸ் கடந்த காலத்துல முழுமையாக பிரிஞ்சிட்டீங்க, அல்லது வாழ்க்கை துணைவரை இழந்துட்டீங்க, தனித்திருக்கீங்க, போராட்டமாக இருக்குன்னாக இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு புதிய உறவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. இந்த சுக்கிரன் பலமாக இருக்கிறதுனால இணையான துணையும் இந்த நேரத்துல கிடைக்கும். உங்க ஜாதகப்படி சுக்கிரனும் பலமாக இருக்குன்னாக இந்த நேரத்துல நீங்க வரன் தேடுறீங்க, அல்லது மறுமணத்துக்காக வரன் தேடுறீங்கன்னா வரன் அமையக்கூடிய வாய்ப்பும் உண்டு சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு. மேலும் இந்த சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வழக்கு போன்றவற்றில் இருக்கிறீங்கன்னாக இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு சாதகமான முடிவுகள் வரும். மன அழுத்தம் இல்லாம இருப்பீங்க, அதுதான் பெரிய பாசிட்டிவ். எங்கே செல்லும் இந்த பாதை அப்படின்லாம் நீங்க யோசிச்சு இருந்த அந்த காலங்கள் மாறப்போகுது. ஒரு திட்டமான எண்ணத்துக்கு வரப்போறீங்க. இந்த பாதையில தான் நான் போக போறேன், இப்படிதான் நான் வாழ்க்கையை வாழ போறேன்ற ஒரு முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டம் தான் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு. அவிட்டம் நட்சத்திரத்தை பத்தி சொல்லணும்னாக்க நீண்ட கால போராட்டம், நீண்ட கால தடை, தாமதம், எல்லா விஷயத்திலுமே தடையும் தாமதமாவே போயிட்டு இருக்குது. இன்னும் முடிவு பெறவில்லை போராட்டங்கள், இன்னும் தீரவில்லை பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரிதான் அவிட்டம் நட்சத்திரத்துக்கு. பொருளாதார ரீதியான பிரச்சனைகள், திருமண வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் சில பேருக்கு. அதே போல சில பேருக்கு வேலை விஷயமா ஒரு டென்ஷன்லாம் இருக்கு இல்லையா. உங்களுக்கு இந்த அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையிலும் உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால புத்திசாலித்தனமா செயல்படுவீங்க. கோபப்படாம இருந்தீங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு சிறப்பு. உடல்நல விஷயத்துல நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு, அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமண வாழ்க்கையை பொறுத்தவரையிலும் மாதத்தோட முதல் பகுதியில வாழ்க்கை துணைவரோட ஒற்றுமையா இல்லாத மாதிரி கொஞ்சம் இருக்கும். அல்லது அவருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் போக அதற்கு செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கும். ஆனா மாதத்தோட பிற்பகுதியில ஒற்றுமையா இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும், பயப்பட வேண்டியதில்லை. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு, திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்திற்கான வரன் வருமானா கண்டிப்பாக வரும். மாதத்தோட இறுதியில இருந்து அது பாசிட்டிவாவே உங்களுக்கு செட் ஆகிறதுக்கான சான்சஸும் உண்டு. பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி உறவு நிலை, பிரிந்திருக்கீங்க, கருத்து வேறுபாடோடு இருக்கீங்க, சேர முடியுமா, அல்லது ஒரு காதல்ல இருக்கிறோம், ஒரு அஃபேர்ல இருக்கிறோம், நாங்க பிரிஞ்சிட்டோம், இப்போ சேருவோமா அப்படின்னாக கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் தோஷங்கள் இல்லாமல் இருந்து நீங்கள் பிரிந்திருந்தால் சேரத்துக்காக முயற்சி பண்ணலாம். உங்க ஜாதகத்துல இருதான தோஷம் இருக்குன்னாக சேரத்துக்கான முயற்சிகள் பெரிய அளவுக்கு சக்சஸ் ஆகாது. மாதத்தோட முதல் பகுதியில நிறைய முயற்சி தடைகள்லாம் இருந்துகிட்டே தான் இருக்கும். அவிட்டம் நட்சத்திரமாக இருந்தாலும் சதயம் நட்சத்திரமா இருந்தாலும் நிறைய எஃபோர்ட் போடணும். எஃபோர்ட் போட்டீங்கன்னா தான் ஒன்னா சக்சஸ் ஆகும். அதே போல பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு புதிய திட்டங்கள், புதிய முயற்சிகள்லாம் அவிட்டம் மற்றும் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தாராளமா செய்யலாம். அதே போல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற விஷயம், கடனுடைய அழுத்தங்கள்லாம் கடந்த காலத்துல நிறையவே இருக்கும். அவிட்டம் நட்சத்திரத்துக்கு இந்த கடனை தீர்க்க முடியுமா, கடன் கழியுமா அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்கும். இனிவரும் காலத்துல உங்களுக்கு வருமானம் கூடுதலாக கடனை ரீபேமெண்ட் பண்ணக்கூடிய காலகட்டம் தான். அதனால கடனே இருந்தாலும் கடனுடைய அழுத்தம் இல்லாம இருப்பீங்க, புதிய கடன் படாம இருப்பீங்க. பூரட்டாதி நட்சத்திரத்தை பத்தி சொல்லணும்னாக்க இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையில பண விஷயம் கேர்ஃபுல்லா இருக்கணும். யாரையாவது நம்பி நீங்க பணம் கொடுக்குறீங்கன்னா அந்த பணத்துக்கு ஒரு டாக்குமெண்டேஷன் ரெடி பண்ணீங்க. அதே போல நீங்க கடன் வாங்கினாலையும்
அது பிரச்சனையை கொடுக்கும். திருப்பி கொடுக்க முடியாத மாதிரி ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். பண விஷயத்துல கேர்ஃபுல்லா இருக்கணும். அதே போல புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள்லாம் இந்த மாதத்தோட முதல் பகுதியில் இருக்கும். ஆனாலும் பிற்பகுதியில சுக்கிரனால ஓரளவுக்கு 10% உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். அந்த வகையில பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை, பிரிஞ்சு போற அளவுக்கு துன்பம் இல்லை. இந்த புரட்டாதி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்திக்கணும். மன அழுத்தம் இருக்கும், டென்ஷன் இருக்கும். வார்த்தைகளை விட்டுறக்கூடாது. வேலை பார்க்கக்கூடிய இடத்துல சரி, உறவுகளோடையும் வார்த்தைகளை விட்டுட்டீங்கன்னாக திரும்பவும் அதை சரி பண்ணவே முடியாது, பகையாவே இருக்கும். தாயாருக்கு உடல்நலம் பாதிப்பு ஏற்பட்டு நீங்கும். சோ அப்போ தாயாரின் உடல்நலத்துல கவனம் செலுத்திக்கணும். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தான் கொஞ்சம் ஒரு 50% அளவுக்கு ரொம்ப ரொம்ப கூடுதல் கவனமா இருக்கணும். ஏன்னா ஜென்ம சனி உங்க நட்சத்திரத்திலே இருக்கிறதுனால எதுலயும் பல தடைகளை தாண்டி தான் நீங்க மற்ற விஷயத்தை சாதிக்க முடியும். அதனால நீங்க எஃபோர்ட் போட்டுக்கிட்டே இருக்கணும். சப்போஸ் நீங்க வேலை இல்லாம இருக்கீங்க, புரட்டாதி நட்சத்திரத்தில் இருப்பவங்கன்னாக கண்டிப்பா 1க்கு 4 முயற்சி செய்யணும். 10 இன்டர்வியூ அட்டன் பண்ணினா ஏதாவது ஒரு ஜாப் கிடைக்கும். அந்த மாதிரிதான் இருக்கும். நான் பிரைவேட் ஜாபே சொல்றேன். அரசு பணிக்கு எக்ஸாம் எழுதுறீங்கன்னா அதுல சக்சஸ் ஆகாத மாதிரி தடையா போயிட்டு இருக்கும். அதே போல உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய பிராப்தத்தின் படிதான் அரசு பணிக்கு போகணும்னு விதி இருந்தா கண்டிப்பா அரசு பணிக்கு போவீங்க. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் வாக்கால் பழகக்கூடிய தொழில், ஆசிரியர் பணி, வக்கீல், புரோகிதம் பண்றவங்க, கன்சல்டன்டா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்ல வருமானம் வரும். அதே போல கம்யூனிகேஷன் துறையில் இருப்பவர்கள் அவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல வருமானம் வரும். அதாவது ஐடி செக்டார், கம்ப்யூட்டர் இந்த மாதிரியான துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. அக்கௌண்ட்ஸ், காமர்ஸ், நிதி சார்ந்த துறைகளில் வங்கி பணியில் இருப்பவர்கள், அரசு பணியில் இருப்பவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு பெனிஃபிட்டான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். ஊதிய உயர்வோ அல்லது பதவி உயர்வோ கூட கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஃபேவரபிள் டிரான்ஸ்பர் கூட கிடைக்கும். அது சதயம் நட்சத்திரமா இருந்தாலும் சரி, அவிட்டம் நட்சத்திரமா இருந்தாலும் சரி. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் பாத்தீங்கன்னா தொழில் ரீதியாக பெரிய அளவுக்கு பாதிப்பு கிடையாது. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தொழில சில பிரச்சனைகள் இருக்குன்னாக அந்த இடத்துல வாக்குவாதம் செய்யாம கொஞ்சம் பொறுமையா கூடுதல் கான்சன்ட்ரேஷனோட ஒர்க் பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு பெட்டரான ஆப்ஷன்ஸ் உங்களுக்குமே வரும். மொத்தத்துல இந்த மாதம் சில விஷயங்கள்ல கவனமா இருக்கணும், சில விஷயங்கள்ல நீங்க லிபரலா இறங்கி செயல்படலாம். அதே போல எங்கே செல்லும் இந்த பாதை அப்படின்னு நாம ஒரு திக்கு தெரியாத காட்டில் நீங்க டிராவல் பண்ணிட்டு இருந்த சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு படிப்படியாக மாறிக்கொண்டிருக்கிறது. மாற்றங்கள் மேக்சிமம் பாத்தீங்கன்னா சதயம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் நிறையவே இருக்கு. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் பிள்ளைகளுக்கு நீங்க கூடுதல் செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை வரும். அது திருமண செலவு அல்லது அவர்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் அதுக்கு செலவு பண்றது அல்லது அவங்களுக்கு கமிட்மெண்ட் ஃபீஸ் கட்டுறது போன்றவையெல்லாம் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் உண்டு. இந்த மாதத்தை பொறுத்தவரை நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னாக்க முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்க. முற்றிலும் வினைகள் தீரும். சஷ்டி விரதம் இருந்து முருகன் கோவிலுக்கு போயிட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தடைகளும் நீங்கும். அது மேரேஜ் லைஃபா இருந்தாலும் சரி, மற்ற எந்த விஷயத்துல தடை இருந்தாலும் நீங்கும். முருகனை நம்பினா அவங்க கைவிடப்படார். அதுதான் நான் முக்கியமா சொல்றேன். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.